என்னாச்சு? இவ்வளவு கசப்பான ஜூஸா? இத பணத்துக்கு கொடுத்தா அதுவும் வாந்தி எடுக்கும். நீங்க ஏன் குடிச்சீங்க? உங்களை யார் குடிக்க சொன்னா? நீ கொடுத்த ஜூஸ அந்த பேக்கு மட்டும் தான் குடிப்பானா? ஏன் என்னால குடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நானும் கசப்ப தாங்குவேன், அவனோட அதிகமாவே தாங்குவேன். வாந்தி எடுத்தாலும் குடிப்பேன். பொறுமை இருங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? உன்னோட அந்த தமிழ் ப்ரொஃபசரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவன் மட்டும் தான் கசப்ப குடிப்பானா? கசக்குதே. தண்ணி கிச்சன்ல இருக்கு. கிச்சன். தண்ணி கூட. இவனுக்கு சக்கரை இல்ல ஸ்வீட் ஏதாவது குடுமா? சீக்கிரம் தண்ணி கொடுங்க. பாட்டி இன்னங்க சக்கரை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அப்படியே ஸ்வீட் எடுத்துக்க. ஐயோ எனக்கு ஸ்வீட் வேண்டாம், தண்ணி கொடுங்க. தண்ணி. இன்னங்க தண்ணி குடிங்க. குடிப்பா. அவ்வளவுதான் சரியா போயிடும். எதுக்காக இப்படி பண்ணீங்க நீ இப்ப சொல்றீங்களா? நீ என்ன நினைச்ச? உன்னோட அந்த பேக்கு ப்ரொஃபசர் சுந்தரால மட்டும்தான் கசப்பு ஜூஸ குடிக்க முடியுமா? என்னாலயும் குடிக்க முடியும், அவனோட அதிகமாவே குடிக்க முடியும். அதை குடிச்சும் காமிச்சிருக்கேன். நீங்க பாவக்காய் ஜூஸ் குடிச்சீங்களா? பாவக்காய் ஜூஸ் மட்டும் இல்ல, வேம்பு ஜூஸும் குடிச்சேன். அதுவும் 2 வாட்டி கல் படிச்சேன். ஏன் நீங்க எதுக்காக குடிச்சீங்க? சுந்தர் சார் குடிச்சாருன்னா இன்னும் வேற எதுக்கு? அவன் மிளகா ஜூஸ் குடிச்சானா நான் கொடை மிளகா ஜூஸ் குடிப்பேன். என்ன நினைச்ச? அபி அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்பா. ஆந்திரா மிளகா தான் காரமா இருக்கும். சரி ஓகே பாட்டி, அப்ப நான் ஆந்திராவுக்கு போய் ஆந்திரா மிளகாவோட சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு குடிச்சிடுறேன். உலகத்துல இருக்கிற எல்லா மிளகாவோட ஜூஸும் ஒன்னா குடிப்பேன். அண்டியோ உன் சொங்கி சோனாச்சலம் கிட்ட சொல்லிவே. யார சொல்றீங்க? அதான் அந்த பேக்கு சுந்தர். ஒருவேளை அவனுக்கு தில் இருக்குன்னா எங்க வேணாலும் எதுல வேணாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ண சொல்லு. ஆல்ரைட்? ஓகே. பாத்தியா பிரக்யா, நீ ஜூஸ் கொடுத்தது என்னமோ சுந்தருக்கு, ஆனா எஃபெக்ட் என்னமோ அபிகிட்ட தெரியுது. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி நிக்கிலும் தனுவும் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், எதுவும் நடக்காது. ஏன்னா அபிதான் உன் மேல பைத்தியமா இருக்கானே. அவன் இருக்கும்போது அவன் பிரக்யாவோட பேரை களங்கப்படுத்துறதா? அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அவங்க பாய்ச்சால அவங்ககிட்ட பழிக்காது. பாத்துக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன, அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். அந்த சுண்டக்கா பைய சுந்தர் உன் ரூமையே சுத்தி சுத்தி வரான்னா அது சும்மா இருக்காது. அவன் மரமட்டைக்குள்ள அந்த நிக்கில் தன்னுவோட பிளான் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க கவலையே படாதீங்க பாட்டி. அந்த சுந்தருக்கு முன்னாடி இவரோட ரியாக்ஷனை பார்த்ததுல இருந்து எனக்கு கான்பிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. தனுவாலே நிக்கிலாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ.
ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.